கிபி 1000 முதல் 1800 வரை விஞ்ஞானிகளின் நிலைமை ஒன்று தலை வெட்டப்பட்டார்கள் அல்லது பைத்தியமாக திரிந்தார்கள். இதுதான் அன்றைய நிலைமை. அப்படிப்பட்ட இரு விஞ்ஞானிகளின் ஆயிரத்தி 1789 ஆண்டில் பிரெஞ்சு புரட்சியாளர்கள் வரி மற்றும் வங்கி முறைகளுக்கு எதிராக இருந்தனர். இதை வடிவமைத்த ஆண்டனி லவோசியர் விசாரணைக்கு உட்படுத்தி அவர் தலையை வெட்டி தண்டனை கொடுத்தனர். இந்த நாள் அறிவியலோட சோக நாள் என்று சொல்லலாம். ஏனென்றால் லவோசியர் பிரான்சோட சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவராவார். அவர் 1770களிலேயே பல அற்புதமான சோதனைகளை மாடர்ன் சயின்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் புரிந்தவர். முதலில் காற்றின் முக்கியத்துவத்தை கண்டறிந்தவர். 2 வாயுகளால் ஆனது ஆக்சிஜன் மற்றும் அசோட். அசோட் பின்னாளில் ஹைட்ரஜன் என்று அழைக்கப்பட்டது. மற்ற விஞ்ஞானிகளோடு சேர்ந்து ரசாயனங்களின் கலவைகளுக்கு பெயரிடுவதற்கான முதல் தர்க்க அமைப்பையும் வகுத்தார். ஒரு விஞ்ஞானியாக அவரது முக்கியத்துவத்துடன் கூடுதலாக லவோசியர் பொது விவகாரத்திலும் தீவிரமாக ஆர்வம் காட்டினார். சிறைகள், மருத்துவமனைகள், விவசாயம் மற்றும் வங்கிகள் எப்படி மேம்படுத்தப்படலாம் என்பதையும் கண்டறிந்தவர். எடைகள் மற்றும் அளவீடுகளின் மெட்ரிக் அமைப்பை கண்டறிவும் அவர் உதவினார். அவர் அறிவியலோடு ஒட்டி இருந்ததால் அவர் மக்களோட எதிரியாய் பார்த்தார்கள் புரட்சியாளர்கள். அந்த தலையை வெட்ட ஒரு கணமே ஆனது. ஆனால் இது போன்று உருவாக்க 100 ஆண்டுகள் போதாது என்று கூறினார் கணிதவியலாளர் லாக்ரேஞ்ச். சுமார் கிபி 1000ஆம் ஆண்டு ஓர் எஜிப்சியன் சயின்டிஸ்ட் அல் ஹசன் நைல் நதியின் மேற்பரப்பில் ஒரு அணை கட்டுற யோசனையோடு வந்தார். அது தாழ்வான பகுதியில் ஏற்படுற வெள்ளப்பெருக்கு, பாசனத்திற்கு தேவையான தண்ணீர் சேமிப்பு, நீர் மின்சாரம் உற்பத்தி இருக்கும்னு நம்பினார். ஆனால் அவரால் அந்த திட்டத்தை உருவாக்க முடியல. ஈஜிப்டோட காலிப் இதை புத்திசாலித்தனமான யோசனைன்னு சொல்லி அதை பற்றி விரிவாக அல் ஹசன் கிட்ட சொல்ல சொன்னார். ஆனால் அதை விரிவாக ஆராய்ச்சி பண்ண அல் ஹசன் அணை கட்டுறது சாத்தியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை காலிப் கிட்ட சொல்ல தைரியம் இல்லாம பைத்தியமா நடிக்க ஆரம்பிச்சாரு. இதை அவர் சாகுற வரைக்கும் கடைபிடிச்சாரு. சுமார் 20 வருஷமா.